ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரபுத்தொடர் வரிசை அப்படிங்கிற தலைப்பை பேஸ் பண்ணி ஒரு 50 மரபுத்தொடர் சொற்களை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போது முதல் சொல் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? காற்றாய் பறத்தல்னு கொடுத்துருக்காங்க. என் கூடயே தாண்டா சுற்றிட்டு இருந்தான், திடீர்னு காற்று மாதிரி பறந்துட்டாண்டா அப்படின்னா விரைவாக வெளியேறிட்டான்னு அர்த்தம். அப்போ காற்றாய் பறத்தல் அப்படின்னா விரைவுன்னு ஒரு பொருள் இருக்குது. அதுக்கப்புறம் இதே இன்னொரு மாடுலேஷனில் சொல்லுவோம். எப்படின்னா, மச்சான் அவங்ககிட்ட ஒரு வேலைன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, காற்று மாதிரி வேலை செய்வாண்டா அப்படிமோ. அப்போனா என்ன அர்த்தம்? சுறுசுறுப்பாக இருத்தல்னு அர்த்தம். அப்போ இதுக்கு 2 பொருள் இருக்குது. அடுத்து கிடுகிடாயுதல்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கிடாங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கோங்க. கிடா அப்படிங்கிற வார்த்தை, ஏன்னா கோயிலெல்லாம் கிடா வெட்டுவாங்களா, வெட்டும்போது ஆட்டுக்கிட்ட போய் உத்தரவு கேட்பாங்க, உன்னை வெட்டிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது என்ன பண்ணும்? உடம்ப ஒரு நடுக்கும் இல்லையா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணிடுவாங்க, உத்தரவு கொடுத்தாச்சுன்னு வெட்டிடுவாங்க. அப்போ கிடா கிட்ட பர்மிஷன் கேட்டு தானே வெட்டுவாங்க. அப்போ கிடா நடுக்கத்தோடு தான் பர்மிஷன் கொடுக்கும். அப்போ கிடுகிடாயுதல் அப்படின்னா நடுங்குதல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கிடுகிடுத்தல், மேல் பல்லையும் கீழ் பல்லையும் தட்டுங்க, தட்டிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கிடு 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 கிடுன்னு சவுண்டு கேட்கும். அப்போ கிடுகிடுத்தல் அப்படின்னா பல்லோடு பல் கொட்டுதல் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து கிடை சரக்கு, அதாவது சரக்கு வந்து ரொம்ப நாளாக வியாபாரமே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, கடையில் தூக்கி போட்டோன்னு சொல்லுவோமா, மச்சான் அந்த சரக்கு ஒரே கடையிலேயே கிடக்குடா, வியாபாரமே ஆக மாட்டுக்கு அப்படிமோ. அப்போ அது நாட்பட்ட சரக்குன்னு அர்த்தம். அடுத்து கிட்ட முட்டைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்டா, போஸ்டிங் கிட்ட வரைக்கும் போயிட்டேன்டா, அங்கே போய் ஒரு முட்டுடா, ஏதோ ஒன்று தடுக்குது அப்படிமா. அப்போ என்ன அர்த்தம்? கிட்ட முட்டை அப்படின்னா ஏறக்குறையன்னு அர்த்தம். சரிங்களா? ஏறக்குறைய கிட்ட வரைக்கும், போஸ்டிங் வரைக்கும் போயிட்டேன், அங்கே என்ன ஆயிடுச்சு, ஒரு முட்டு நடந்துருச்சுன்னு சொல்லணும். அப்போ கிட்ட முட்டை ஏறக்குறையன்னு அர்த்தம். அடுத்து கிளப்பி விடுதல். நம்ம வீட்டில் சொல்லுவாங்கள்ல, ஏங்க அவன் காலையிலேருந்து சும்மாவே இருக்காங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கான்னு நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. உடனே அப்பா என்ன பண்ணுவார், போடா அந்த கறிக்கடைக்கு போய் கறி வேண்டி வாடா அப்படிம்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மா இருக்க நம்மளை கிளப்பி விட்றாரு. கிளப்பி விடுதல் அப்படின்னா தூண்டி விடுதல்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கிள்ளி காட்டுதல். ரொம்ப சிம்பிள். கூட்டமாக ஒரு 4 பசங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கிள்ளுவான், மச்சான் நான் நினச்சது நீ பேசுகிறா எப்படியாது அப்படின்னு ஒரு கிள்ளுவான், பார்த்துருக்கீங்களா? அப்போ கிள்ளி காட்டுதல் அப்படின்னா குறிப்பு காட்டுதல்னு அர்த்தம். அடுத்து கிள்ளுக்கீரைன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உங்கள் எல்லாருக்கும் நான் தானே கிள்ளுக்கீரை, என்ன தான் போர் அடிக்கும் போல என்ன பண்ணுவீங்க, கிள்ளுவீங்கம்பாங்க. ஏன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம். ஈஸியாக என்ன பண்ணலாம், கீரையை கிள்ளிடலாம். பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டு வெட்டலாம் வேண்டாம், லைட்டாக திருக்குனாலே போதும், கீரை கைக்கு வந்துடும். ஸோ அப்போ கிள்ளுக்கீரை அப்படின்னா மிகவும் எளியதுன்னு அர்த்தம். அடுத்தது கிள்ளும் கிளியுமாகன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிள்ளுறீங்க, அவன் உங்களை மானங்கிட்ட கிளிக்கிறான். ஸோ இதனால் ஏதாவது பயன் இருக்கா உங்களுக்கு? ஒரு பயனும் இல்லை. அப்போ கிள்ளும் கிளியுமாக அப்படின்னா பயனற்றதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்து கிறுகிறுத்தல்னு கொடுத்துருக்காங்க. மச்சான் எனக்கு கிறுகிறுன்னு வருதுடா அப்படின்னு சொல்லுவீங்களே, அப்போனா என்ன அர்த்தம்? மயக்கமாதல் சொல்லாமா, இல்லை தடுமாறுதல் சொல்லலாம், ஏன்னா ரெண்டுமே சொல்ல முடியும். அப்போ கிறுகிறுத்தல் அப்படின்னா மயக்கமாதல், அப்படி இல்லைன்னா தடுமாறுதல். இப்போ அடுத்து கீழாய். நான் ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டும்போது எப்படி இருக்குன்னா, என் நேராக ஸ்ட்ரெயிட் ரோடில் தான் கரெக்டாக போயிடுவேன். இந்த சந்தில் திரும்பும்போது மட்டும் கீழே விழுந்துருவேன், ஏன்னா எனக்கு திருப்ப தெரியாது. அப்போ கீழே விழுவேன் எப்போவும் சந்து திரும்பும்போது. கீழாய் அப்படின்னா சந்தாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கீழ் நோக்குதல். ஸோ எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசை தான், மேல் நோக்கி பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கீழ் நோக்குதல்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாழ்ந்த நிலைக்கு போதல்னு அர்த்தம். அடுத்து குடிமுழுகி போதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது படங்களெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, என் குடி முழுகி போச்சுடா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றும் அழிதல்னு அர்த்தம். அடுத்து குடுகுடுப்புன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ராஜாக்கள் காலத்துலலாம் குடுகுடுப்பு அடிச்சுட்டே வருவாங்க. எதுக்குன்னா ஏதாவது முக்கியமான நியூஸ் சொல்கிறதுக்காக. அப்படி குடுகுடுப்பு அடிக்கும்போது வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்களா, ஐயோ நம்மளை பற்றி தான் ஏதாவது விஷயம் சொல்லுவாங்களோ அப்படின்னு பரபரப்பாவாங்க. அப்போ குடுகுடுப்பு அப்படின்னா பரபரப்பாதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குட்டிச்சுவர். ஆஸ்பிரண்ட்ஸை அதிகமாக திட்டுறது, ஏன்டா இப்படி குட்டிச்சுவராக இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்போ குட்டிச்சுவர்னா என்னது? பால்மனைன்னு அர்த்தம். ஸோ குட்டிச்சுவர் பால்மனைன்னு எடுத்துக்கலாம், பழுதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து குண்டக்க மண்டக்க. ஏன்டா இப்படி குண்டக்க மண்டக்க படுத்திருக்க, நேராக படுறா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு படுத்திருக்கிறது. அப்போ குண்டக்க மண்டக்க அப்படின்னா சுருண்டு கிடக்கும் நிலைன்னு அர்த்தம். இப்போ அடுத்தது குண்டும் குழியுமாகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்போம்ல, ரோட்டையும் இப்படி குண்டும் குழியுமாக வச்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக கேட்போம். அப்போ குண்டும் குழியுமாக அப்படின்னா மேடும் பள்ளவுமாயின்னு அர்த்தம். அடுத்து குதுகுதுப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கதகதப்பு அப்படிங்கிற வார்த்தையோட நேர் ஆப்போசிட். சரிங்களா? அப்போ கதகதப்பு அப்படின்னா நல்ல டெம்பரேச்சர் உள்ள ஏரியாவில் இருக்கிறது. குதுகுதுப்பு அப்படிங்கிற போது அப்படியே ஆப்போசிட், குளிரால் நடுங்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. சரிங்களா? அடுத்து குத்துக்கு நிற்றல். நீங்கள் வந்து ஒருத்தரை குத்திட்டீங்க, குத்துனதுக்காக உங்களுக்காக ஒருத்தர் நின்று பேசுவார். அது என்னன்னு சொல்லுவாங்க? நீங்கள் குத்துனதுக்காக நிற்கக்கூடியவரை வாதாடுறவர்னு சொல்லுவாங்களா? அப்போ குத்துக்கு நிற்றல் அப்படின்னா வாதாடுதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் தான். சரிங்களா? அடுத்து குத்து மதிப்பாகன்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம சொல்லுவோம்ல குத்து மதிப்பாக எவ்வளோயா வந்துச்சு அப்படின்னு கேட்போம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுமாராகன்னு அர்த்தம். அப்போ குத்து மதிப்பாய் அப்படின்னா சுமாராக. அடுத்து குமிழ் குமிழ்தல்னு கொடுத்துருக்காங்க. குமிழ் அப்படின்னா பபுள்ஸு. நீங்களாம் வந்து பபுள்ஸ் விடுவீங்க, அழகாக இருக்கும். உடனே அதை காட்டலான்னு உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும்? அந்த பபுள்ஸ் வந்து உடஞ்சிருமா? அப்போ குமிழ் குமிழ்தல் அப்படின்னா பிறருக்கு தோன்றாமல் மறைதல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து குமு குமுத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சொல்லும் போதே இன்னொரு வார்த்தை மாதிரி வருது. கமகமத்தல் வார்த்தை மாதிரி வருதா? சொல்லப்போனால் இந்த குமுகுமுத்தலை தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? கமகமத்தல்னு தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்போ குமுகுமுத்தல் அப்படின்னா மனம் வீசுதல்னு அர்த்தம். அடுத்து கும்பிடு கல்லன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த கும்பிடுறல் அப்படின்னா வணங்குதல்னு அர்த்தமா? கல்லன்னா யார்? வஞ்சகன் அர்த்தமா? அப்போது வணக்கம் காட்டும் வஞ்சகன் வச்சுக்கலாமா? அப்போ கும்பிடு கல்லன் அப்படின்னா வணக்கம் காட்டும் வஞ்சகன் அர்த்தம். அடுத்து குரங்கு பிடின்னு கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் வந்து ஒரு அணில்கிட்ட போய் ஒரு கேரட்டை கொடுக்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அணில் வந்து கேரட்டை சாப்பிட்டுட்ருக்கோம். நான் அதுலேருந்து அந்த கேரட்டை பிடிங்கிட்டேன். அது என்கிட்ட சண்டைக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அதே கேரட்டை கொண்டு போய் நான் ஒரு குரங்குக்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். நான் அதுலேருந்து பிடிங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேரட்டை என்கிட்டே இருந்து திருப்பி வாங்குற வரைக்கும் விடவே விடாது. என்னை முடிஞ்ச அளவு துரத்தும். அப்போ குரங்கு பிடி அப்படின்னா பிடிவாதம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து குருட்டு பாடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். பொருள் தெரியாமல் படிக்கிறது. நம்ம சொல்லுவோம்ல, ஏன்டா குருட்டு மனப்பாடம் பண்ணுற அப்படிம்போம். அப்போ என்ன அர்த்தம்? பொருள் தெரியாமல் நெட்டுருவ செய்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கொலைச்சான் கொட்டு கொட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த கொலைச்சான்னா யார் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். இப்போ நேராக ஒருத்தட்ட பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை, நம்மளை நல்லா நடத்துவாங்க. நீங்கள் அவங்ககிட்டே போய் நல்லா குழஞ்சு பேசிகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன வாக்கிடுவாங்க? உங்களை அடிமையாக மாற்றிடுவாங்களா? அப்போ நீங்கள் யார்கிட்டையும் குழஞ்சு பேசாதீங்க. அப்படி பேசினா அடிமையாக்கிடுவாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. கொலைச்சான் கொட்டு கொட்டு அப்படின்னா அடிமையை போல வணக்கம் வைக்குமாறு நடத்தல். அந்த கொலைச்சான் இங்கே அடிமைங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து குலை அடித்தல். ஒருத்தனை கொலைச்சானா மாற்றி அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ அவன் கரெக்டாக தான் இருக்கான், அவனை நான் கொலைச்சானா மாற்றி அடிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ கொலைச்சானா மாற்றணும்னு என்ன பண்ணணும் அப்படின்னா வசியம் வைக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளை வசப்படுத்துதல். ஆளையை வசியம் வச்சு என்ன பண்ணணும்? வசப்படுத்தணும். அப்போ குலை அடித்தல் அப்படின்னா ஆளை வசப்படுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. குள்ளம் பாய்தல். ரொம்ப சிம்பிள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு இல்லை, கல்லனை நம்பினாலும் குள்ளனை நம்பக்கூடாது. ஏன்னா குள்ளர்கள் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க இல்லையா? அப்போ குள்ளம் பாய்தல் அப்படின்னா தந்திரமாக நடத்தல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை தந்திரமாக இருத்தல்னு வரும். அடுத்து குறி கெட்டவன். குறி அப்படிங்கிறத குறிக்கோள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தன் குறிக்கோளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவன் நெறியில் நடப்பானா? நடக்க மாட்டான். அப்போ நெறி அற்றவன் வரும். அப்போ குறி கெட்டவன் அப்படின்னா நெறி அற்றவன். அடுத்து குறிப்பாய் பார்த்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், குறினா குறிக்கோள்னு வச்சுக்கோங்கன்னு. ஒருத்தன் குறிக்கோளையே பார்த்துட்டு இருக்கான், அப்போ அவன் எப்படி இருப்பான்? ரொம்ப கவனமாக இருப்பானா? அப்போ கவனமாக உற்று பார்த்தல்னு வரும். அப்போ குறிப்பாய் பார்த்தல் அப்படின்னா கவனமாக உற்று பார்த்தல். அடுத்து குறுக்கிடுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், இவன் சம்மந்தமே இல்லாமல் அதுக்குள்ளே வருவான். ஸோ அதை தான் குறுக்கிடுதல் சொல்லுவோம். பிறர் காரியத்தில் தலையிடுதல். அடுத்து குறுக்கும் நெடுக்குமாக, இல்லை குறுக்கும் மறுக்குமாக. சரிங்களா? ஏன்டா அப்படி குறுக்கு நெடுக்குமா நடக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கும் அங்கும்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து குறுக்கே மடக்குதல். ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, இவன் குறுக்க பூந்து ஒருத்தரை மடக்குவான், அதை தான் குறுக்கே மடக்குதல்னு சொல்லுவோம். இடையில் பேச வாயடைத்தல். சரிங்களா? நடுவில் பேசி ஒருத்தரோட வாயை மூட வைக்கிறது, அதான் குறுக்கே மடக்குதல். அடுத்து குறுவிழி விழித்தல். ஏன்டா இப்படி குறுகுறுன்னு பார்க்குறாங்க கேட்போம்ல, எப்போல்லாம் குறுகுறுன்னு பார்ப்பாங்க? ஒன்று பயத்தில், இன்னொன்று கோபத்தில். சரிங்களா? அப்போ குறுவிழி விழித்தல் அப்படின்னா சினம், பயம் முதலிய வச்சிருக்கு வெறுத்து பார்த்தல்னு வரும். சரிங்களா? அடுத்து குறை குடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். அதாவது நல்லா படிச்சிருப்பான், ஆனால் அவனுக்கு கேள்வி அறிவு இருக்காது. நல்ல கேள்வி அறிவு இருக்கும், ஆனால் படிச்சிருக்க மாட்டான். ஸோ இப்படி இருக்கவங்க பாதி நிறைஞ்ச குடத்துக்கு சம்பந்தம். அப்போ குறை குடம் அப்படின்னா கல்வி கேள்வியில் நிரம்பாதவர்கள்னு அர்த்தம். சரி, அடுத்து கூடு விடுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குஞ்சுகள்லாம் கூட்டில் இருந்தால் தான் பாதுகாப்பு. கூட்டை விட்டு வெளியில் போச்சுன்னு என்ன ஆயிரும்? ஒன்று உடம்பு இழைச்சிரும், அம்மாவோட ஆதரவு இல்லாமல் இழைச்சி போயிடும், அப்படி இல்லைன்னா இறந்துடும். அப்போ கூடு விடுதல் அப்படின்னா இழைத்தல் ஆர் இறத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கூட்டாஞ்சோறுன்னு கொடுத்துருக்காங்க. கூட்டாஞ்சோறுனா ரொம்ப சிம்பிள். நிறைய காய்கறிகள் போட்டு பண்ணக்கூடிய சோறை தான் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவோம். அப்போ கூட்டாஞ்சோறு அப்படின்னா பல காய்கறிகள் சேர்த்து பொங்கிய சோறுன்னு வரும். அடுத்து கூட்டி வைத்தல்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டு போவாங்க, டேய் குழம்பு கூட்டி வச்சுருக்கேன்டா, பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கம்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? குழம்பு கூட்டி போட்டாங்கன்னா எல்லா காய்கறியும் போட்டு அந்த குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதாக பண்ண முடியுமோ பண்ணி வச்சுட்டாங்க, நான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கணும். இதான் கான்செப்ட்டு. கூட்டி வைத்தல் அப்படின்னா வேண்டுவனை புரிந்து நல்ல செயல். அதாவது குழம்புக்கு தேவையானது மட்டும் போட்டு எப்படி நல்லது பண்ணாங்களோ அதே மாதிரி. ஓகேவா? அடுத்து கூட்டு மூட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ரொம்ப சிம்பிள். கூட்டு அப்படின்னா கூட்டம் கூடுறது,
மூட்டுன்னா அவங்களுக்கு தொடர்பே இல்லாத விஷயத்த பேசுகிறது, அவங்க முட்டிக்கக்கூடிய விஷயத்த பேசுகிறது. சரிங்களா? அப்போ கூட்டு மூட்டு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஒன்றா கூடி தப்பான விஷயத்த பேசுவாங்க. பழிப்புரைன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கூட்டோடுன்னு வரும். டேய் அவங்கள கூட்டோட காலி பண்ணிடுறா அப்படிம்பாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? அடியோடு காலி பண்ணிடணும்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ கூட்டோடு அப்படின்னா அடியோடுன்னு அர்த்தம். அடுத்து கூறு வாங்குதல்னு கொடுத்துருக்காங்க. கூறு வாங்குதல்னா கத்தி வாங்க போகிறீங்களா? அப்படி கிடையாது. உங்கள் முழுங்கி இருக்க கத்தியை என்ன பண்ண போகிறீங்க? ஷார்ப் பண்ண போகிறீங்க. அதோட கூரை மறுபடியும் உருவாக்க போகிறீங்க. அதான் கூரை வாங்குறது. சரிங்களா? அப்போ கூறு வாங்குதல் அப்படின்னா கருவியை கூர்மையாக்குதல் வரும். அடுத்து கூளை கும்பிடுன்னு போட்டிருக்காங்க. ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் கூளை கும்பிடு போடுற அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போனா என்ன அர்த்தம்? போலியாக நடிக்கிறது. சரிங்களா? அப்போ கூளை கும்பிடு அப்படின்னா போலின்னு அர்த்தம். அடுத்து கூளை குறும்புன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள். கூளைனா வஞ்சகம்னு அர்த்தம். குறும்பு அப்படின்னா அந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணக்கூடிய நாட்டியான விஷயங்களை தான் குறும்புன்னு சொல்லுவோம். அப்போ கூளை குறும்பு அப்படின்னா பிறர் அறியாமல் பண்ணக்கூடிய வஞ்சகமான விஷயங்கள். சரியா? இப்போ அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? கூளை பார்வைன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கூளைனா வஞ்சகமான விஷயம், பார்வை இருக்குது, அப்போ வஞ்சக பார்வைன்னு வரும். சரிங்களா? அடுத்து கூறிட்டு மொழிதல். கூறிட்டுனா அதாவது இப்போ ஒரு கேக் இருக்குன்னு வச்சுக்கோ, அதை கூறிட்டு கொடுனா கரெக்டாக கட் பண்ணி கொடுன்னு அர்த்தம். ஸோ அங்கே பாருங்கள் பகுத்துன்னு வரும். வினாவிற்கு ஏற்று பகுத்து கூறும் விடை. ஓகேவா? அப்போ கூறிட்டு கூறிடுறது, கரெக்டாக பிச்சு கொடுக்குறது, பிரித்து கொடுக்குறது. அங்கே பகுத்துன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதை வச்சு லிங்க் பண்ணிக்கணும். அடுத்து கூரை கோட்படுதல். கூரை அப்படிங்கிறது இதில் கூரைப்பட்டை கொடுத்துருக்காங்க. கூரை பட்டுன்னு ஒன்று உண்டு இல்லை. ஸோ அதை கோட்படுறது, அதாவது வாங்குறது. அப்போ என்ன அர்த்தம்? ஆடையை பறி கொடுத்தல்னு அர்த்தம். ஏன்னா வாங்கிட்டாங்கல்ல. இப்போ அடுத்து கேசாதி பாதம் கொடுத்துருக்காங்க. கேசம்னா தலைன்னு அர்த்தம், பாதம்னா காலுன்னு அர்த்தம். அப்போது கேசாதி பாதம்னா அடி முதல், அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. முடி முதல் அடி வரைன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேளல் கேளிர்னு கொடுத்துருக்காங்களா. கேளல்னா பகைன்னு அர்த்தம், கேளிர்னா நட்புன்னு அர்த்தம். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதே இதில் பாருங்கள், பொருள் பாருங்கள். பகையும் நட்பும் மில்லாத அயலர்னு கொடுத்துருக்காங்களா. சூப்பர். இப்போ அடுத்து கை கழுவுதல்னு கொடுத்துருக்காங்க. டேய் அவளை கை கழுவிட்டேன்டா, அவளை தலை முழுகிட்டேன்டா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம படத்தில் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ கை கழுவுதல் அப்படின்னா பொறுப்பை நீக்கி கொள்ளுதல். உன் மேலே இனிமேல் எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுன்னு நீக்கிறது. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.